என்னடா இது? எப்ப பார்த்தாலும் இதே சட்டை போட்டுட்டு சுத்துற? உங்ககிட்ட வேற ஷர்ட்டே இல்லையா? இது அவ கொடுத்த கிஃப்ட்டுமா. அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது அவ மனசு மாறுவாளம்மா. இந்த கேஸ் நம்பர் 259ல் 2 தரப்பு வாதத்தையும் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் இதிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பல கன்ஃபியூஷனும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தான். அவங்க புருஷன் மேலே இருக்கிற சந்தேகத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் போதுமான அளவு சாட்சிகளும் ஆதாரங்களும் இல்லைங்கிற காரணத்தினால இந்த கேஸோட தீர்ப்பனா என்னாச்சுமா? ஃபுட் பாய்சன் சார். இதெல்லாம் நார்மல் சார், எக்ஸைட்மெண்ட்டு. அவங்கள நம்ம ஹெல்த் செல்லுக்கு அனுப்பிச்சிடலாம் யுவர் ஆனர். டாக்டர் இங்கே தானே இருக்காங்க, கூப்பிடுங்க. ஓகே யுவர் ஆனர். குட் நியூஸ் சார், ஷீ இஸ் பிரெக்னன்ட். வாட்? நீங்க என்ன சொல்றீங்க? ஓகே, டிசிஷன் பெண்டிங் ஆஃப்டர் லஞ்ச். ஹே சித்ரா, வாட் இஸ் திஸ்? என்ன? கூல் கூல் கூல், உட்கார் உட்கார். அலர்த நிறுத்தி இந்த கேஸை நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிப்போம். we have no time. ஓகே, think. see, நம்ம ஜெயிக்கணும்னா நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும். ஓகே ஓகே. உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை லவ் பண்றான்ல, ரொம்ப லவ் பண்றான்ல. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். ஓகே, அழாத, நான் பாத்துக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்த கேஸ் ரீ ஆர்குமெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்றீங்க 2 வக்கீலும்? யுவர் ஆனர், இந்த கேஸோட ஆரம்பத்திலேருந்தே நம்ம பார்த்தோம்னா ரொம்ப விசித்திரமா போயிட்டு இருக்கு. இப்போ என்னோட கட்சிக்காரரான சித்ரா அவர்களை நான் சில கேள்வி கேட்க விரும்புறேன் யுவர் ஆனர். சித்ரா, சொல்லுங்க, இன்னைக்கு உங்களோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்னு சொல்லுங்க. உண்மை என்னங்கறத இந்த கோர்ட்டுக்கு சொல்லுங்க. கம் ஆன், ஸ்பீக் அவுட், சொல்லுங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் இஸ் கிராண்டட். டெல் மீ. தேங்க் யூ. இதே கோர்ட்ல இதே சாட்சி கூண்டுல இவங்க சொன்ன வாக்குமூலத்தின்படி இவங்களுக்கும் என் கட்சிக்காரருக்கும் எந்தவித உடல் உறவும் நடக்கலன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காதப்போ இது எப்படி சாத்தியமாகும்? யுவர் ஆனர், அதனாலதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க அனுமதி தர நான் உங்ககிட்ட கேக்குறேன். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை யுவர் ஆனர். இவங்க வழக்க திசை திருப்புறாங்க. நீ இன்னும் எத்தனை போய் தாமா சொல்ல போற? இதுக்கு நான் தான் காரணம் சார். எது சொல்றதா இருந்தாலும் கூண்டுக்குள்ள வந்து சொல்லுங்க. எஸ் மை லார்ட், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். அன்னைக்கு மெடிஷன் டைம்ல
வாவ். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த பிளேயருக்கு பின்னாடி ஒரு நல்ல கோச் இருக்கிறது நல்லாவே தெரியுது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அந்த பொண்ணோட கண்ணீரை பார்த்து என்னுடைய கட்சிக்காரர் சிம்பத்தியில நான் தான் அந்த தவறை பண்ணேன்னு ஒத்துக்கிறார். கரியப்பா நீ கொஞ்சம் உட்காரு, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். உத்தர்குமார் அவர்களே, இப்ப சொல்லுங்க, சித்ராவோட கர்ப்பத்துக்கு காரணம் நீங்க தானா? ஆமாங்க சார். யுவர் ஆனர், இவர் ஒத்துக்கிட்ட இந்த குற்றம் ரொம்ப சின்ன குற்றம் ஒன்றும் இல்ல. 2 பேரும் விருப்பப்பட்டு பண்ணிருந்தா அது ஆச்சாரம், ஆனா வற்புறுத்தி பண்ணா அது அத்தியாச்சாரம். அது மட்டும் இல்ல, இது டைவர்ஸ் அப்ளை பண்ண டைம்ல பண்ணிருக்கிறது. இத பத்தி என்ன சொல்றது? அதனால இவர் செஞ்சதை தப்புன்னு கருதி இவருக்கு எதிரா ஐபிசி செக்ஷன் 376 படி வழக்க தொடர்ந்து இவர் குற்றவாளின்னு நீங்க தீர்ப்பு சொல்லி தண்டனை வழங்கணும்னு கேட்கிறேன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த பொண்ணு சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. இருக்கட்டும், என் மகன் சாரி எனது கட்சிக்காரர் நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாரு. இது நடந்ததா இல்லையாங்கிறது வேற விஷயம். அவசரப்பட்டு கேஸ் போடுறதும் அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகுறதும் அது ஒரு மாதிரி. ஆனா ஒரு ஆம்பளை மேல அபாண்டமா சொன்னா அவனுக்கு கோபம் வர்றது சகஜம்தான். ஆனா இந்த பிரச்சனை இப்படி கோர்ட்ல கொண்டாந்து நிறுத்திருச்சு. இவங்க இப்பவும் கணவன் மனைவி தான், டைவர்ஸ் ஆகல. இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா 1 வருஷம் சேர்ந்து வாழ கோர்ட் வாய்ப்பு கொடுக்குது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வெளிப்படையாவே சொல்றேன், ஒரு பொண்ணு கர்ப்பமாகலைன்னா அது பிரச்சனை இல்லை. இந்த சமுதாயத்துல எல்லாரும் சேர்ந்து சிம்பத்தி காட்டுவாங்க, ஐயோ பாவம்னு. அதே பிரச்சனை ஒரு ஆம்பளைக்கு வந்தா சிரிச்சிட்டு போவாங்க. சரி போதும், இந்த கேஸோட தீர்ப்பை 27ஆம் தேதி தள்ளி வைக்கிறேன். ஓகே சரி, நெக்ஸ்ட் கேஸ். இந்த கேஸ் என்னாச்சுங்க? ஏதோ ஒன்னு ஆகுது, விடு. தலை எழுத்து. சரி, இந்த பிரச்சனையில என்ன ஏன்டா காலவாரி விட்ட? கேட்ட அடுத்த நிமிஷமே ஒத்துக்கிட்ட. அவள் அழுகிறது என்னால் தாங்க முடியலப்பா. இந்த ஊர் முன்னால் அவள் அழுகிறது எனக்கு பிடிக்கல. அப்புறம் அவளோட கண்ணில் இருந்து தண்ணி வரதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். தண்ணி எப்பவும் பள்ளத்துல தான் பாயும். சார் சார் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான் இருக்கேன் சார். நான் பண்ண தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன் சார். மிஸ் சித்ரா, நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கா? சார் நான் உங்க ஃபீஸ் எல்லாம் செட்டில் பண்ணிடுறேன் சார். நீங்க வரி பண்ணாதீங்க ப்ளீஸ். நோ. பாவம் அந்த ஜட்ஜு ரொம்ப நல்லவனு செய்யா. எமன் முடிவு பண்ணா யாரும் மாற்ற முடியும்? இந்த புது ஜட்ஜு ரொம்ப டென்ஷனான ஆள் தெரியுமா? நீ ஒரு ஜட்ஜு கிட்ட பேசிட்டு இருக்குங்கிறத மறந்துடாத. அதுவும் சிட்டிங் ஜட்ஜ். நான் தான் தீர்ப்பு சொல்லுவேன். ஏய் இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா குழிக்குள்ள விழுந்துருவேன். ஏன் எதுக்கு நான் அவனுக்கு டைவர்ஸ் தரணும்? நீ அவ்வளோ பெரிய தப்பு என்ன பண்ண? எதுக்கு நான் டைவர்ஸ் தரணும்? நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்கவே மாட்டேன். போன கோர்ட்டுக்கு நேரமாச்சு, நான் வரேன். தர்த்தியும் பிடிச்ச வாழ்க்கடா. இந்த குழப்பத்துல பிபி மாத்திரை போட மறந்துட்டேன். ஏய் இப்படி தென்னாவட்ட கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க கோர்ட்ல 1 வாரத்துக்கு இங்க நிக்க வச்சிருவேன். ஏய் யாரு போன் பாது? எல்லாரும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா வெளில போய் பேசுங்க. ஆரம்பிங்க. கேஸ் நம்பர் 259. இட் இஸ் ஃபால்ஸ் டு சே. என்னையா இது? அப்படியே போட்டனா உயிரை வாங்க வந்துட்டானுங்க. குடு. யுவர் ஆனர். ஃபால்ட். என்னப்பா? வணக்கம் சொல்ல வந்தேன். வணக்கம் வைக்க வந்துட்டேன். போய் உட்காரியா. It is false to suggest the alimony has not been claimed for. எங்கயா டிஃபரன்ஸ்? யுவர் ஆனர், இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட நான் படிச்சிட்டேன். டாப் டு பாட்டன் எல்லாத்தையும் படிச்சிட்டேன். வேற யாரையாவது கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுமா? நோ யுவர் ஆனர். அலுமினி வாஸ் நாட். சரி, நான் தீர்ப்பு சொல்றேன். யுவர் ஆனர்,
ஒரு அப்பாவி பொண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு யுவர் ஆனர். ஏய் ஐஸ்கிரீம் சாக்லேட்டுக்கெல்லாமா கேஸ் போடுவாங்க கோர்ட்ல? டோன்ட் யூ நோ தட்? டோன்ட் யூ நோ தட்? சிட் டவுன். தி ஃபைனல் வெர்டிக்ட். கேஸ் நம்பர் 259/18. இந்த கேஸை ஆழமாக ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் மனுதாரர் தொடர்ந்த வழக்கோட தீர்ப்பை மனுதாரர் கொடுத்த வழக்கை நான் நிராகரிக்கிறேன். இதுதான் இந்த வழக்கோட தீர்ப்பு. Don't you know that? Court time is precious. என்னது இது? 10,000 ஃபைன் கட்டுங்க கோர்ட் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு. ஏமா போய் உன் புருஷன் கூட வாழு, டைவர்ஸ் எல்லாம் கிடைக்காது, புரிஞ்சுதா? ஃபைன் கட்டுறியா இல்ல 3 மாசம் ஜெயிலுக்கு போறியா? ஃபைன் கட்டிடுறேன் சார். ஆ ஃபைன் கட்டிடுறேன். ஓகே, இந்த ஃபைலை புடி. என்னதுப்பா? ஃபோன் சார். யாருன்னு பாரு. மேடம் சார். என்னவா? டைவர்ஸ் வேணுமா சார்? கோர்ட் அர்ஜென்ட். ஆள விடுங்கடா சாமி. சாரி. இட்ஸ் ஓகே. நானும் சாரி. எல்லாம் நான் பண்ணதுதான் தப்பே. இந்த தப்பு நடக்கலன்னா அந்த தப்பு நடந்திருக்காது. பா, எப்படி உனக்கு அந்த ஐடியா தோணுச்சு? இந்த மந்திரி, ராணி, யானை, சிப்பாய், அது மட்டும் இல்ல, குதிரையை வச்சு கூட ராஜாவை ஜெயிக்கலாம் தெரியுமா? புரியலப்பா. நீ உன் பொண்டாட்டிக்கு தெரியாம அவளை கர்ப்பமாக்கணும். இது ரொம்ப கேவலமான ஐடியா. எந்த பைத்தியக்காரன் இப்படி பண்ணுவா? டேய், நான் நம்ம வீட்டுல விளக்கேத்தான் சொல்றேன், வீட்டை எரிக்க சொல்லல. நான் அதை பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன்னா உன் தலையெழுத்து அவ்வளவுதான். உன் தலையெழுத்து, நீ அவன் இல்ல, அதுதான். டேய், நான் என்ன ரேஞ்சில் யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த லெவல்ல நீ இருந்தேன்னா யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஒருவேளை இந்த கேஸ்ல நான் சொதப்பி பிரேக் ஃபெயிலியர் ஆகி மாட்டிக்கிட்டா, சேஃப்டிக்கு நாம வச்சுக்கிறது தாண்டா இந்த ஹேண்ட் பிரேக்கு. சொல்றத செய்டா. சோ இதான் கெமிஸ்ட்ரி ஆஃப் கரியப்பா. ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? கிளைமேட் சரியில்லையே, கோல்டு பிடிச்சிட்டாதா? ஒரு நிமிஷம் இரு. டேய் குமார், எங்கடா உன் பொண்டாட்டி? சித்ரா, வரேன். வாமா. ஓ ஹே, சித்ரா, அங்க பாரு.